அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்களாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வம் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதரி சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள் மகிமை உண்டாதாகட்டும். இன்றைக்கு வேத தியானத்துக்கென்று என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, 2 விதமான விருந்து என்றதான ஒரு தலைப்புக்கு கீழே என்ன செய்ய போகிறோம், என்ன படம் பார்த்தீங்கன்னா வேத பாடத்தை தியானிக்க போகிறோம். 2 விதமான விருந்து இல்லைன்னா 2 விதமான போஜனம்ங்கிறான விஷயத்தை தான் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை நம்ம பேஸ் பண்ணி தான் பேஸ் பண்ணி இந்த பாடத்தை அனுப்பிச்சு பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம் தான். அதில் ஒரு போஜன விருந்தை தேவனுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. தேவன்னா அங்கே மாண்டவராக இயேசு கிறிஸ்து வராங்க, அவங்களுக்கு அவங்க படைக்கிறாங்கன்னு பார்க்கும், அது விருந்து செய்கிறாங்கன்னு பார்க்கும். அந்த 2 விருந்தையும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்னங்கிறான விஷயத்தை நாம் ஆவிக்குரிய காரியத்தோடு சம்பந்தப்படுத்தி நினைச்சப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை பார்த்து முடிக்கலான்னு பார்ப்போம். அப்படி நம்ம எடுத்துக்கொண்ட வேத போதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனம் வரை வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 18 வசனங்கள் 1 முதல் 8 வரை. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்து அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அப்போதும் பார்க்கும். இது என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, அன்புரி சகோதரர்களே, இந்த சோதம் குமார பட்டணம் அழிக்க போகுது. அழிக்க போகிற விஷயத்த அங்கே போகிறாங்க. மொத்தம் 3 தூதர் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவரே என்று சொல்றவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராங்க பார்க்கும். அவங்க கூட 2 தூதர் வராங்க. அப்படின்னா எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் நீங்கள் அடையன் மட்டும் வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விருந்து ஆயத்து பண்ணி கொடுக்காம பார்ப்போம். அந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விருந்து ஆயத்தப்படுறாங்க. ஆயத்தப்படி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இளங்கன்று அதங்கிறான விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். 3 படி மாவு எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பங்கள் சுட்டு கொடுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளங்கன்றை அடிக்கிறாங்கன்னு பார்க்கும். அதை வெண்ணெயிலே பாலிலே சமைக்கிறாங்க. அப்படின்னா அதை அது நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம், எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். வெண்ணெய்ங்கிறது பட்டர்ன்னு பார்க்கும். அப்படின்னா இது எதை அழையப்படுறது பார்த்தீங்கன்னா நெய் எதாவது நெய்யில் என்ன செய்கிறாங்க, தாளிசம் பண்ணி பாலிலே சமைத்து அப்படின்ட்டு இருக்காங்க. பாலுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் என்ன செய்கிறோம், இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம். அவங்க பார்த்தீங்கன்னா பால் அவங்க என்னென்னா அதாவது ஆட்டுப்பாலோ இல்லைன்னா மாட்டுப்பாலோ என்ன செய்கிறாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க பார்க்கும். ஏன்னா அந்த மாவு பிசைமிச்சில் பார்த்தீங்கன்னா மாட்டு பாலில் எடுத்து சிலவங்க நினச்சிடுவாங்க அந்த சப்பாத்தியோ அந்த ப்ரெட்டோ சேமிச்சோ ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கும். எண்ணெய்க்கு பதிலாக அந்த பட்டரை யூஸ் பண்ணுவாங்க பார்க்கும். இந்த 2 விஷயமும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும். அதை விஷயத்தை அடையாளப்படுத்துது. இதை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மரத்தடி நின்று இருக்காங்க. 3 புருஷர்களும் வாங்கி புசித்தார்கள்ங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படும் பார்க்கும். இது ஒரு விதமான விருந்தை நம்ம பார்த்தாச்சு. இது ஒரு போஜனம் பார்க்கும். இந்த போஜன பதார்த்தத்தில் இவங்க இந்த 3 புருஷர்களும் அபிரகாமும் உட்காந்து அங்கே சாப்பிட்ட மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அடுத்த விருந்தை குறித்து நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் அதிகாரம் 6 வசனங்கள் 11 to 22 வரை வசனங்களை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 6 வசனங்கள் 11 முதல் 22 வரை.
அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததனால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரமட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையிலிருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லா அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ, கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். போதும் பார்க்கும். அப்ப இங்கேயும் ஒரு போஜன பதார்த்தத்தை அங்க வந்து ஆயத்தம் பண்ணி கொடுக்குறான்னு பார்க்கும், கிதியோன் பார்க்கும். அங்கே அபிரகாமனுடைய அதே விஷயத்தை பார்க்கும் சிலையும் அங்க எங்க தரிசனம் ஆகிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு மரத்தடியில தரிசனம் ஆகுறாரு. அப்ப வந்துட்டு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி மரத்தடியில நிப்பாட்டிட்டு போறான்னு பார்க்கும். வந்து அந்த மரத்தடியில வந்து சாப்பிட்றான்னு பார்க்கும். இங்கேயும் அதே ஒரு மரத்தடியை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த மரம் பேரு கர்வாலி மரம்ங்கிறான விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அது உட்கார்ந்துருக்கான்னு பார்க்கும். இங்க கர்த்தருடைய தூதனானவன் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அந்த கர்த்தருடைய தூதனானவன்ங்கிற விஷயம் யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். எங்கெல்லாம் பழைய ஏற்பாடுல கர்த்தருடைய தூதனானவன் சொல்றாலாம் அதெல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அதே மாதிரி தான் மரக்கால் மாவு எடுக்கிறாரு, புளிப்பிலா அப்பங்களை வந்து ஆயத்தப்படுறாரு. அங்க பார்த்தா இளங்கன்று அடைக்கப்படுது. இங்க பாத்தீங்கன்னா இறைச்சி வெள்ளாட்டு கடா அப்படிங்கிற விஷயம் பார்க்கும். வெள்ளாட்டு குட்டி அடிச்சு சமைச்சு இறைச்சியை கொண்டு வந்து நினைச்சுறாரு, கிண்ணத்துல நினைச்சுறாரு, பிரெட்டையும் ஆணத்தையும் கொண்டு வந்து ஒரு கொடுக்க வர்றாரு. இங்க ஒரே ஒரு புருஷன் தான் இருக்கான்னு பார்க்கும். ஆனா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அங்க அபிரகாம்கிட்ட வாங்கி புசிக்கிறாரு, இங்க கிதியோன்கிட்ட புசிக்கல. அதை நீ கற்பாறை மேல வை, ஆணத்தை ஊத்துங்கிறாரு. அங்க வந்து அக்னி எரிஞ்சு அது பச்சிக்குதுன்னு பார்க்கும். இங்க வந்து ஒரு பலி பீடத்துல ஒரு பலியை எப்படி அங்கீகரிக்கிறோம் அதே மாதிரி அங்கீகரிக்கான்னு பார்க்கும். அங்க என்ன பண்றது பாத்தீங்கன்னா அங்க அவங்களோட போஜனம் பண்ற விஷயத்தை இங்க அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்க வந்துட்டு என்ன பண்றா பாத்தீங்கன்னா அந்த தூதன் யார், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க வந்து புசிக்கலான்னு பார்க்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, முதலாவது நம்ம பார்த்த அந்த ஒரு விஷயத்த பார்க்கணும். இந்த ரெண்டாவது விஷயத்த நம்ம வந்து அடுத்த பாகத்துல நினைச்சதெல்லாம் நம்ம தியானிக்கலாம்னு பார்க்கும். இப்ப என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த விஷயத்த நம்ம நினைச்சா பார்க்க போறோம்னு பார்க்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 படி மாவு அங்கிறான விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மப்பங்கிற விஷயம் சொல்லப்படுது. அங்க பாத்தீங்கன்னா புளிப்புள்ள அப்பம்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க அப்பங்கிற விஷயம் சொல்லப்படுது.
அதுக்கப்புறம் இளங்கன்று அடுங்கிறான விஷயத்த சொல்லப்படுது பார்க்கும். அதுக்கப்புறம் வெண்ணெயிலையும் பாலிலையும் சமைச்ச விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது வெண்ணெய் என்றால் என்னன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து 3 புருஷர்கள் யாரை அடையாளப்படுத்துங்கிறான விஷயத்த பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த பதார்த்தங்களே இந்த என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 3 படி மாவு, அப்பம், இளங்கன்று, வெண்ணெய், பாலுங்கிறான விஷயம் சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து போஜன பதார்த்தம்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த போஜனம்ங்கிறான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து தெய்வ சித்தம்ங்கிறான விஷயத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பார்த்தீங்கன்னா அபிரகாம் அப்போ வந்துட்டு அங்கே கிதியோன் இருக்காரு. கிதியோன் வந்துட்டு அவருக்கு போஜன பதார்த்தத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தாரு. ஆனால் வந்துட்டு அவரோட புசிக்கலன்னு பார்க்கும். கற்பாறையில் வைக்கிற சொல்றாரு, அதை வச்சு அதை ஊற்ற சொல்றாருன்னு பார்க்கும். அது அக்னி பச்சதுன்னு பார்த்தோம். இங்கே அவரோட நினைச்சிட்டாரு போஜனம் பண்ற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். போஜனம் பண்றாருன்னு பார்க்கும். 3 புருஷர்கள் போஜனம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரகாம் வந்து போஜனம் பண்றான்னு பார்க்கும். அப்போ இந்த அபிரகாம் யாரை அடையாளப்படுத்துதுங்கிறான விஷயத்த நம்ம பார்க்கலாம். அது வந்துட்டு என்ன பண்ற பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு விசுவாசத்து பிள்ளையை அடையாளப்படுத்துதுங்கிறான விஷயத்த பார்க்குறோம். அதை வந்துட்டு படிக்கலாம். கலாத்தியர்ல இருக்குன்னு பார்க்கும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 7 மற்றும் 8. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்றும் வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்போதும் பாத்தீங்கன்னா அந்த ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் இவர்களோ அவர்கள் அபிரகாம் பிள்ளை என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான ஆக்கிறார் என்று வேதம் முன்னமே கண்டு உனக்குள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சொல்றது அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள அபிரகாம் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடங்கான விஷயம் சொல்லப்படுது. இது எங்க வாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22:17-18 வந்துட்டு ஆபிரகாமை ஆசிரியம் குறித்து அந்த விஷயம் சொல்றான்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆபிரகாமுடைய போஜனம் பண்ற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு தேவ சித்தம் செய்கிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அதை கூட நம்ம படிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. போதும். அப்போ அந்த போஜனம் பண்ற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தை அடையாளப்படுத்துது விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஜனம் பண்ற விஷயம் தேவ சித்தத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது யார்கிட்ட வந்துட்டு போஜனம் பண்றா பார்த்தீங்கன்னா விசுவாச மார்க்கத்தாரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது யாராச்சுன்னா அது வந்துட்டு விசுவாசமான அபிரகாமுடைய பிள்ளைகள்னு பார்க்கும். அபிரகாம் எதை காமிச்சாரோ ஒரு விசுவாசத்தை காமிச்சாரு. அதே மாதிரி யாரெல்லாம் விசுவாசத்தை காமிக்காங்களோ அவங்களை யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா விசுவாச மார்க்கத்தாரை அடையாளப்படுத்துற மாதிரி காட்டப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கூட நம்ம படிக்கலாம். வந்துக்கிட்டு என்ன படிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு போஜனம் பண்ணுறது தேவ சித்தத்தை அடையாளப்படுத்துன்னு பார்த்தோம். படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:20 படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:20. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3 வசனம் 20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அப்போ போஜனம் பண்ற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். போஜனம் பண்றாருன்னா தேவ சித்தத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அங்க போஜனம் பண்றாருல அபிரகாம், அது என்னன்னா தேவனுடைய சித்தத்தை அதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். நம்ம கதவு தட்டுற விஷயத்த இருதய கதவை இதை அடையாளப்படுத்துதுங்கான விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அபிரகாம்கிட்ட சொல்ல முடிச்சு என்ன சொல்றாங்கன்னா அவங்க போறாங்க. போயிட்டதுக்கப்புறம் நினைச்சுட்டாங்களே கூட. அதுக்கப்புறம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர்கள் வராங்கன்னு பார்க்கும். ஓடி நினைச்சிடாரு, தரை மட்டும் குனிந்து அவர் நினைச்சிடாரு வந்து நமஸ்கரித்து வரவேற்கிறான்னு பார்க்கும். அப்போ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் நான் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள் இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது என்னென்னு எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு விருந்து கொடுக்க போகிறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா காலில் கழுவாங்கன்னு பார்க்கும். கால்களை கைகளை கழுவி என்ன செய்யறா பார்த்தீங்கன்னா வந்துட்டு விருந்துக்கு ஆயத்தப்படாமல் பார்க்கும். விருந்து அழைக்கப்பட்டவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க முதல்ல தண்ணி கொடுத்து அதாவது என்னென்னா அவங்க பாதங்களையும் கைகளையும் கழுவணும்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சுருக்கும் பட்சத்தில் சிலர் வீட்டில் வந்துக்கிட்டு என்ன போஜனம் சாப்பிட்றதுக்கு அழைச்சிருப்பாங்க. அப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுவாங்க பார்க்கும். அதை பரிசேயர் சதுசேயர்கள் ஒரு குச்சமாக வந்துட்டு கருதுவான்னு பார்க்கும். அதே மாதிரி இன்னொரு வீட்டில் என்ன நினச்சாரு, ஒரு போஜனம் வந்துக்கிட்டு பதார்த்தம் அவங்க வந்து என்ன சீமோன் அவர் குஷ்டரோகியாக இருந்து சீமோன் வீட்டில் போய் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் போது வந்து ஒரு விருந்து கலைச்சிருப்பார். இப்போ அங்கே போய் சாப்பிடும் போச்சுல அப்போ வந்து அங்கே சொல்லுவார் பார்க்கும். ஒரு இன்சிடென்ட் இருக்குது, அதை கூட படிக்கலாம். அங்கே வந்துட்டு இந்த கால் கழுவுற இந்த சடங்கை அவர் சொல்லுவார் பார்க்கும். யூத சடங்குகளில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போய் அங்கே விருந்து சாப்பிட போனால் விருந்து கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னா கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்து அவங்கள நினச்சிட்டாங்க பாதத்தை கழுவி கைகளை கழுவிட்டு தான் நினச்சிடுவாங்க அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் பார்க்கும். அது யூத சடங்காக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 அதுக்கப்புறம் 44 2 வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனங்கள் 36 மற்றும் 44. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். அப்போதும் பார்க்கும் இது ஒரு சடங்கு ஆச்சாரம்னு பார்க்கும். அதை தான் இங்கே அடையாளம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த கால் கழுகுற விஷயம் என்னென்னா, அது வந்துட்டு யூதருடைய சடங்குப்படி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியத்தைப்படி என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வந்துக்கிட்டு ஸ்நானம் பண்ணாமல் என்னச்சோட சாப்பிட மாட்டாங்கங்கிறதான ஒரு வழக்கம் இருக்குதுன்னு பார்க்கும். இதை நீங்கள் எங்கே படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படித்தா புரியுன்னு பார்க்கும். கடையிலேருந்து வெளியே அதான் கடைக்கு போயிட்டு வந்தது, ஆனால் வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்கன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு விருந்து சாப்பிட்டோன்னா அங்கே வந்துட்டு ஸ்நானம் பண்ணணும். ஆனால் ஸ்நானம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த அந்த என்ன சூழ்நிலை இல்லாட்டினா பாதத்தை நினச்சிடலாம் கழுவலான்னு பார்க்கும். பாதம் கழுவினாலே நினைத்தது அவங்க ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்குள்ள ஒரு மீனிங்க்கு அதை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அதனால் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராபோஜனம் அவர் விருந்து கொடுக்குறாரு. விருந்து கொடுக்க முடிச்சு நினச்சிட்டா எல்லாத்துக்கும் இந்த கால்களை பாதத்தை கழுவுறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு மெஸ்ஸியா போதகர், நீங்கள் போய் என் காலை கழுவலாமா அப்படிங்கிறாரு. அப்போ நீ என்கிட்ட காலை கழுவலைன்னா உனக்கு இடத்துல என்ன பங்கு இல்லை அப்படிங்கிறான்னு சொல்கிறாரு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, அப்போ என்ன கால்களை மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா என்னைய ஃபுல்லாகவே என்ன ஸ்நானம் பண்ணுங்க, அதாவது இந்த தலையிலேருந்து உச்சத்தலையிலேருந்து உள்ளாங்கல் வரைக்கும் நீங்கள் எனக்கு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மூழ்கினவன் வந்துட்டு பாளையம் மட்டும் கழுவுனா போதும் இருக்காங்க. ஏன்னா காலையில் நீ ஸ்நானம் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா நீ வந்துக்கிட்டு காலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கழுவுனா போதும் அப்படிங்கிறான விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். ஏன்னா இதெல்லாம் பெரிய ஒரு ஒரு சடங்காச்சாரம் பார்க்கும். சில விருந்துகளை பார்த்தீங்கன்னா என்னென்னா சீசர்கள் வந்துட்டு கை கழுவாமல் சாப்பிடுவாங்க. அதே ஒரு தெய்வ குத்தமாக நினைக்கிறாங்க பரிசேயர்கள் வந்துட்டு அங்கே வந்து கொஸ்டர் ரைஸ் பண்ணுவான்னு பார்க்கும். இது வந்துட்டு யூத கலாச்சாரத்தில் கைகள் கழுவாமல் இல்லாட்டினா கால் கழுவாமல் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்க. இங்கே பாதம் கழுவுற சடங்கு என்னென்னா ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு நிழலான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே ஸ்நானம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஞான ஸ்நானத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு கால் கழுவுறது ஒரு ஊழியத்தினுடைய காரியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் பண்ணுற போச்சில் ஸ்நானம் பண்ணி, அதாவது ஞான ஸ்நானம் எடுத்து ஊழியம் செய்கிறான்னு பார்க்கும். அப்போ பாதங்களை கழுவுற விஷயம் எதை அடையாளப்படுத்துனா, அதாவது தேவனுடைய ஊழியங்களை, அதாவது சுவிசேஷ ஊழியத்தை இதோடைய அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதாவது பார்த்திங்கன்னா சுவிசேஷம் என்ற பாதரட்சியை துடித்தவர்களாய் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. இதை கூட ஒரு அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த விருந்து கொடுக்க போகிற ஒரு ஸ்டைலை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இதை வந்து ஆவிக்குரிய அர்த்தத்தில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு
இங்கே வந்துட்டு கால் கழுவுறாங்கன்னு பார்க்கும். யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பாதத்தை கழுவுற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ வந்துட்டு இது எதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம், தண்ணீர் கொடுக்குற விஷயம், தண்ணீர் கொடுத்து அந்த பாதத்தை கழுவுற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இது எல்லா பொருளுமே எதை அடையாளப்படுத்த? ஒரு விசுவாசம் மார்க்காத்தரை ஒரு அடையாளப்படுத்தும் பார்க்கும். இந்த அபிரகாம் வந்துட்டு அவர் தண்ணீருக்கு காலை கொடுத்து கழுவுற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்துல செய்கிற ஒரு ஊழியத்தின் பகுதியை ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நீ வந்துட்டு பெரியவனாக இருந்தால் நீ வந்து பணிவிடைக்காரனாக இருங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு போஜனம் கொடுக்குறாரு, எனக்கு விருந்து கொடுக்காரு பார்க்கும். போஜனம் ஏதாவது விருந்து கொடுக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இதே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறாருன்னு பார்க்கும். என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தண்ணீர் எடுத்து ஒவ்வொருத்தருடைய கால்களை கழுவி அவருடைய இடுப்பில் கட்டுற ஒரு வஸ்திரத்தால் எனக்கு துடைக்கிறான்னு பார்க்கும். இது வந்துட்டு இவங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அபிரகாம் வந்துட்டு யாருக்கு பண்ணுறாருன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பாதத்தை கழுவி அங்கே ஒரு விருந்து கொடுக்குறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் வரமிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அபிரகாமுடைய சந்ததியாகி விசுவாச மார்க்காத்தாரை உட்கார வச்சு பாதத்தை கழுவி அங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அப்பமும் அங்கே வந்துட்டு திராட்சை ரசம் கொடுக்குறான்னு பார்க்கும். அப்பம் வந்து அவருடைய சரீரத்தை அடையாளப்படுத்துது. அது வந்துட்டு அவர் வந்து இது அடிக்கப்படுற என் சரீரமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதை தான் யோவான் வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு ஞானஸ்தானம் கொடுக்கும் முச்சில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற வாராரு யோவான்ஸ்தானத்தை. அப்போ வந்துட்டு யோவான்ஸ்தானம் சொல்கிறாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறான்னு பார்க்கும். அங்கே இளங்கன்று அடிக்கப்படுறது, இங்கே வந்து நம்ம ஆட்டுக்குட்டி ஒரு அடிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு பாலில் சமைக்கப்பட்ட பாலில் பிரித்தெடுத்த இந்த வெண்ணெயையும் பாலிலையும் சமைச்சு கொடுக்காம பார்க்கும். இங்கே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த வெண்ணெயாக இருக்கிறாருன்னு பார்க்கும். பாலும் அவரையே தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த விஷயத்தை அடையாளப்படுத்து. அதை வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, விசுவாச மார்க்காத்தாருக்கு அது கொடுக்குறான்னு பார்க்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அதை கூட நம்ம எடுத்துடலாம், நம்ம வந்து படிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6-8 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 6 மற்றும் 8. அவன் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விருந்து கொடுக்கும் போச்சுல ஒரு ஃபார்மாலிட்டின்னு பார்க்கும். கால் கழுவுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு கால் கழுவி அந்த பிரெட்டுன்னு பார்க்கும். அந்த பிரெட்டுன்னா அப்பம்ங்கிறது, அந்த அப்பம் யாரை அடையாளப்படுத்து? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அது வந்து ஒரு ஆடையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கு திராட்சை ரசம் என்ன அடையாளப்படுத்துன்னா, அது வந்துட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பாலில் வந்துட்டு பால்லையும் வெண்ணெய் பட்டரையும் பார்க்கும். அதெல்லாம் சமைச்சு கொடுக்காம பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பசுமாடு வந்துட்டு கன்றுக்கு பால் கொடுத்துன்னு வைங்களேன், அந்த பால் எதுலேருந்து உற்பத்தி ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை வந்துட்டு சுத்திகரித்து அது என்னது பாலாக கன்வெர்ட் ஆகி தான் இப்போ என்னது குட்டி கொடுக்குன்னு பார்க்கும். அந்த பாலில் இருந்தால் என்ன எடுக்காங்க? வெண்ணெய் எடுக்காமல் பார்க்கும். அதுதான் பட்டர். அதுக்கப்புறம் அது நெய்யிங் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். கடைஞ்சி எடுத்த நெய்ன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாடுகளுக்கு உட்படுத்தி அவர் என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவத்தையும் சுத்திகரித்து நிவர்த்தி பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்த பார்க்கும். இந்த பாலில் அதை ரத்தத்தில் தான் என்னது பால் உற்பத்தி ஆகுன்னு பார்க்கும். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்துக்குள்ள என்னது பாலுங்கிறாங்கன்னா ஒரு பரிசுத்தம் வருதுன்னு பார்க்கும். களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாருங்கன்னு சொல்லி வேத வசனத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி 3 படி மாவு அப்படிங்கிற விஷயத்தை எதுனா ஈடுபலி 3ங்கிறது ஈடுபலி அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்பவும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. இளங்கன்று யாரை அடையாளப்படுத்தும்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்து. வெண்ணெய் பால்ங்கிற விஷயத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் பார்க்கும். 3 புருஷர்களில் 2 பேர் தேவதூதர்கள், 1 நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதை கூட நம்ம என்ன படிக்கலாம்னு பார்க்கும். அப்போ 3 படி மாவு அடுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு லிட்டர் படி கன்வெர்ட் ஆகும் விஷயம் பார்த்தீங்கன்னா 5.9 அடுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5.98ன்னு பார்க்கும். 5.98 தான் ஒரு படின்னு பார்க்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்டர் இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 6 லிட்டருக்கு 2 பாயிண்ட் தான் கம்மின்னு பார்க்கும். 6ங்கிறது என்னென்னா, அது வந்துட்டு
வந்துட்டு என்னென்னா ஆதாமை படிக்கும் பூச்சில் பூரணமாக படித்தான்னு பார்க்கும். அது வந்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதாமை அடையாளப்படுத்து, இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தி அவர் பூர்ணமாக படைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் நினைச்சார் ரேன்சம் மூலமாக பரிபூர்ணமாக அவர் அடைந்தாலும் பார்க்கும். 3 படி மாவுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அது வந்து 5.98 பெருக்கினா அது வந்துட்டு 35.8 அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தின் பகுதி பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தை ஒரு அடையாளமாக இனிமேல் எடுத்துக்கொள்ளலாம்னு பார்க்கும். 35ங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரேன்சம்குள்ள, அதாவது இயேசு கிறிஸ்து வயதுக்கு நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 3 படி மாவுங்கிறான விஷயத்தை அது என்னங்கிறான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ சித்தங்கிறான விஷயத்தை நம்ம பார்த்தோம். தேவ சித்தம் செய்கிறது என்ன போஜனமாக இருக்குன்னு சொல்லி யோவான் 4:34 பார்த்தோன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 10 நம்ம படிக்க போகிறோம். தேவ சித்தங்கிறத என்னங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போஜன பதார்த்தத்தை யார் தான் ஆயத்து பண்ணி கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துக்கிட்டு அபிரகாம் தான் ஆயத்தப்படுத்தி கொடுக்குறான்னு பார்க்கும். இந்த அபிரகாம் யாரை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்னங்கிறான விஷயத்த பார்த்துட்டோம்னா இங்கே வந்துட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அதை மேட்ச் பண்ணலாம் பார்க்கும். இது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மேட்ச் பண்ணுற விஷயத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். எல்லாத்தையும் நம்ம பார்த்தலாம். அப்போ அந்த தேவ சித்தங்கிறதான விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா, இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு அவரோட ரேன்சம் ஈடுபலியை தான் இதை அடையாளப்படுத்துது. அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவ சித்தம் செய்கிறது அவருக்கு போஜனமாக இருக்கிறதுங்கிறான விஷயம் சொன்னான்னு பார்க்கும். அந்த போஜனங்கிறதுனா தன்னையே அந்த வந்து ஒப்பு கொடுக்குற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். எபிரேயர் 10 அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 10 வசனங்கள் 5, 6 மற்றும் 7. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போதுன்னு பார்க்கும். அப்போ வந்து நம்ம வந்து 2 விதமான போஜனம்னு பார்த்தோம், அந்த விருந்துன்னு பார்த்தோம். அதில் 2வது விருந்து ஆகிய அந்த கிதியோன் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஜன பதார்த்தத்தை ஆயத்து பண்ணி கொண்டு வரான்னு பார்க்கும். கொண்டு வர முச்சில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஒரு காணிக்கையை கொண்டு வரேன் உங்களுக்கு. காணிக்கைங்கிறது அவர் சொல்கிறார் அந்த சாப்பாடு அந்த விருந்தை தான் சொல்கிறார், நான் ஒரு காணிக்கை கொண்டு வரேங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அபிரகாம் வந்துக்கிட்டு போஜன பதார்த்தத்தை ஆயத்து பண்ணி கொடுக்கான்னு பார்க்கும். அந்த போஜன பதார்த்தம் ஆயத்து பண்ணி கொடுக்குற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா, இங்கே வந்துட்டு என்னதுன்னா ஒரு காணிக்கையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிதியோனுடைய அந்த காணிக்கையை தேவன் கற்பாறை மலையை ஊற்றி அதை வந்துட்டு அக்கினினால அது சுட்டெரித்தான் பார்க்கும். அபிரகாம் கொடுத்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டு அவரோட கூட போஜனம் பண்ணாருன்னு பார்க்கும், அவரோட உட்காந்து போஜனம் பண்ணான்னு பார்க்கும். அப்போ அபிரகாம் யாரை அடையாளப்படுத்தினா விசுவாச மார்க்கத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். போஜனம் பண்ணுற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். போஜனங்கிறது என்னென்னா இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ராபோஜனம்ங்கிறான விஷயத்த விசுவாச மார்க்கத்தாரிய நம்ம தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ராபோஜனத்தை உட்காந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதை புசிக்கிறவராக இருக்கான்னு பார்க்கும். அதான் தேவனுடைய சித்தம் செய்கிறவராக இருக்குன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலியாக நம்ம புசிக்கிறவராக இருக்கான்னு பார்க்கும். ஆனால் வந்து இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வந்துட்டு அதாவது அவங்க போஜன பதார்த்தத்தை கற்பாறையில் ஊற்றுறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்கும். அதை தேவன் வந்துட்டு அந்த விஷயத்தில் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் புசிக்கலான்னு பார்க்கும். ஏன்னா அவங்க கூட புசிக்கலாம் பார்க்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரேன்சம்மை அவங்க தான் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறந்தது அவங்க தான். ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ரேன்சம் ஈடுபலியை அவங்க புசிக்கலை. அதனால் ராபோஜனத்தை அனுசரிக்கலை. இயேசு கிறிஸ்துவை அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை. அதுதான் பார்க்கும். போஜனங்கிற தேவ சித்தம், தேவனுடைய சித்தத்தை விசுவாசமாக்கிறதாகி நம்ம வந்துட்டு அனுசரிக்கிறோம். பஸ்காவாகி கிறிஸ்துவை நம்ம வந்துட்டு நீசான் மாதம் 14 அனுசரிக்கிறோம். அவங்க எழுத்துப்பூர்வமான பஸ்காவை அவங்க வந்து அனுசரிக்கிறவரை காணப்படுறாங்கன்னு பார்க்கும். அந்த போஜன பதார்த்தத்தில் அடிக்கப்பட்ட அந்த கன்று யாரை அடையாளப்படுத்துன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம வேத வசனத்தோட அந்த கன்று என்றால் என்னங்கிற விஷயத்த வந்து பார்த்து முடிக்கலாம்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா தேவ சித்தம்னா இங்கே அடிக்கப்பட்ட இந்த விஷயம் கன்று யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இங்கே வந்துட்டு என்ன செய்றாங்கன்னா இந்த போஜன பதார்த்தத்தை யார் ஆயத்தம் பண்ணி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆபிரகாம் ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் வந்துட்டு இங்கே விருந்தில் யார் உட்காந்துருக்க பார்த்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே உட்காந்து விருந்து புசிக்கிறான்னு பார்ப்போம். 2 பேருமே இங்கே புசிக்கிறான்னு பார்ப்போம். அப்போ இங்கே எப்படி பிரதர் இருந்து எப்படி நம்ம வந்துக்கிட்டு நம்ம மேட்ச் பண்ண முடியும்? ஏன்னா இங்கே வந்துட்டு அபிரகாம் வந்துட்டு அங்கே அவருக்கு அபிரகாம் தானே விருந்து ஆயத்தம் பண்ணி அங்கே கொடுக்குறாரு. அங்கே வந்து இயேசு கிறிஸ்து புசிக்கிறார்ல, அது எப்படி மேட்ச் ஆகும் அப்படிங்கிறனால உங்களுக்கு கேள்விக்குறி கூட வரலாம். அதை கூட எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதே எபிரேயர்லாம் நம்ம வந்து படிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 4, 5, 9, 10, 14 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 7 வசனங்கள் 4, 5, 9, 10 மற்றும் 14. இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாய் இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆச்சாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. போதும் பார்க்கும். இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கான உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி கூட வரலாம்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அபிரகாம் வந்துக்கிட்டு மெல்கிசேதேக்கு வந்துக்கிட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த தசமபாகம் கொடுக்குறான்னு பார்க்கும். அப்போ வந்து எதிர்கொண்டு போய் வந்துட்டு அந்த அப்பமும் திராட்சரசமும் அவங்க கொடுக்குறான்னு பார்ப்போம். யார் மெல்கிசேதேக்கு வந்து இவருக்கு கொடுக்குறான்னு பார்ப்போம். யாருக்கு வந்துக்கிட்டு அபிரகாமுக்கு கொடுக்குறான்னு பார்க்கும். அப்போ அபிரகாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துக்கிட்டு தசமபாகம் கொடுக்குறான்னு பார்க்கும். அந்த தசமபாகம் கொடுக்குற விஷயத்தை எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா பின்னாளில் வந்துக்கிட்டு லேவி தான் வந்துட்டு தசமபாகம் வாங்குகிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறாரு. இப்போ வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேவியே வந்துக்கிட்டு யாருக்கு தசமபாகம் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கு அங்கே தசமபாகம் கொடுக்குற மாதிரி இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அங்கே மெல்கிசேதேக்கு யாரை அடையாளப்படுத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அடையாளப்படுத்துறதுங்கிற விஷயத்த நம்ம வந்துட்டு அங்கே சொன்னோன்னு பார்ப்போம். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு லேவி கொடுக்குற விஷயம் எதை அடையாளப்படுத்தினா அபிரகாமினுடைய அறையில் இருந்த விஷயம் இருக்கும். அறையில்ங்கிறாங்க ஆனால் அவர் பிறவாத ஒரு அணுவா யார்கிட்ட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே அபிரகாம் அறையில் இருக்கான்னு பார்க்கும். அபிரகாமனுடைய அறையில் யார் இருக்கா? ஈசாக்கு இருக்காரு. ஈசாக்கு அப்புறம் யார் வரா? யாக்கோப் வரார். யாக்கோப்பில் தான் 12 கோத்திரம் வருது. அந்த கோத்திரத்தில் ஒருவர் தான் யாரை பார்த்தீங்கன்னா லேவின்னு பார்க்கும். அந்த 12 கோத்திரத்தில் ஒருவர் யாரும் பார்த்தீங்கன்னா யூதான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு அபிரகாமனுடைய அறையில் யார் இருக்கா? யூதா இருக்காரு. யூதாவின் வழியில யாரு வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வருகிறான்னு பார்க்கும். இங்கே வருகிறான்னு பார்க்கும். அப்போ வந்து அபிரகாம் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கு விருந்து ஆயத்தப்படி கொடுக்குற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அறையிலே, அதாவது அபிரகாம் அறையிலே இருந்த யூதா வம்சத்தில் யார் வராங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு விருந்து அப்படின்னா பெரிய விருந்துங்கிறது என்னன்னா அதுன்னா அடிக்கப்படுற ஒரு விஷயத்தை பார்க்கும். எதுன்னா இந்த எல்லாமே இயேசு கிறிஸ்து ரேன்சமே இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கன்று எல்லாமே யார்? இயேசு கிறிஸ்து ரேன்சமே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அபிரகாம் வந்து தான் பூஜன பதார்த்தத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாரு. அங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே அறையில் இருந்த யூதா வம்சத்தில் வந்த நம்ம இயேசு கிறிஸ்து நினைச்சுறாங்க அங்கே போஜனம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும். இப்போ இது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அபிரகாம் வந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு போஜன பதார்த்தத்தை இங்கே வந்துட்டு ஆயத்தம் பண்ணி இங்கே கொடுக்குறாரு. அதை எதை யார்கிட்ட கொடுக்காருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இயேசு கிறிஸ்துவே இதை வந்துட்டு இந்த விருந்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த விருந்து என்னங்கிறதான விஷயத்த நம்ம கடைசியில் நம்ம பார்க்கலான்னு பார்க்கும். இந்த விருந்துங்கிறது என்னென்னா நம்ம இயேசு கிறிஸ்துவோட ரான்சம் ஈடுபலியை இதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அபிரகாம் வந்து அவரோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்ற விஷயத்துல விசுவாச மார்க்கத்தார் உட்கார்ந்து சாப்பிட்றது இதை அடையாளப்படுத்துது. இந்த போஜன பதார்த்தங்கிறத எதை அடையாளப்படுத்துனா தெய்வ சித்தம் செய்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிரகாமினுடைய சந்ததி அது விசுவாச மார்க்கத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இங்கே அந்த அறையில் இருந்து அங்கன்னா இங்கே யூதா அப்படின்னு பார்க்கும். யூதாவின் வழியில் யார் வேணா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து யாருக்கு கொடுக்காருன்னு பார்த்தீங்கன்னா
இங்கே வந்துட்டு அபிரகாமினுடைய சந்ததிக்கு இங்கே கொடுக்குற மாதிரி இங்கே அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே யாரெல்லாம் இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிரகாம் பார்க்கும். இங்கே வந்துட்டு அபிரகாம் அறையில் இருந்த யூதா வந்துக்கிட்டு அவருக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்குற மாதிரிங்கிற விஷயம் சொல்ல பார்க்கும். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு சரீரம் எங்கேருந்து கொடுக்கப்படுதுன்னா யூதாவின் வம்சத்தில் தான் என்ன பண்ணுறோம், அவருக்கு சரீரத்தை ஆயத்து பண்ணி கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இந்த சரீரங்கிறதான விஷயத்தை என்ன தெய்வ சித்தம் காணிக்கையாக ஒரு ஒப்பு கொடுக்குற விஷயத்தைன்னு பார்க்கும். அந்த காணிக்கைங்கிறதுன்னு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துறது இங்கான விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம சொல்லப்பட்ட அந்த 3 படி மாவு, அப்பம், இளங்கன்று, வெண்ணெய், பால் எல்லாமே இயேசு கிறிஸ்து ரேன்சமாக தான் இங்கே வந்து அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த 3 படி மாவுங்கிறான விஷயம் எதை அடையாளப்படுத்தினா பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு நிலாட்டமாக இருக்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 33. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 33. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். போதும் பார்க்கும். இந்த ஓமை சொல்லிட்டு வேற எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, எந்த விளக்கம் கொடுக்காம அடுத்த விஷயத்துக்கு அவர் சொல்லிடுவாங்க, வேற ஓமையை சொல்லியிருப்பான்னு பார்க்கும். அப்போ இந்த 3 படி மாவை எடுத்து புளிக்கிறதுக்கு எடுத்து அதை வைக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயா இருக்கிற அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும்படி அதை நினைத்ததை வைத்தார்ன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு இட்லியோ ஒரு தோசையோ சுடணும்னா உடனே மாவாட்டி உடனே சாப்பிட முடியாது பார்க்கும். அதை நினச்சிடுவாங்க அது வந்து புளிச்சு நாளைக்கு பொங்கி வந்தால் தான் அது இட்லியாக வரும், தோசையாக சுட முடியும் பார்க்கும். அந்த புளிப்பு அது வந்துட்டு ஆட் ஆகினா தான் சாப்பிட்றதுக்கு உகந்ததாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு புளிப்பு நல்ல விஷயம்தான் பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தயிரில் வந்துட்டு ஒரு புளிப்பு இருக்கும் பார்க்கும். அதில் வந்துட்டு புளிப்பு வர்றதுக்கு காரணம் என்னென்னா வந்துட்டு பாக்டீரியான்னு பார்க்கும். அந்த பாக்டீரியா என்ன பாக்டீரியானா குட் பாக்டீரியான்னு பார்க்கும், நல்ல பாக்டீரியான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாவில் சேர்றது குட் பாக்டீரியா தான், நல்ல பாக்டீரியா தான். ஆனால் அந்த விஷயம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கும். இந்த புளித்த மாவு குறித்து என்ன செய்யறது ஒரு பாடம் போட்டிருப்போம், அதை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பார்க்கும். 3 படி மாவு எடுத்து புளிக்க விஷயம் பண்ணுற விஷயம் எதை அடையாளப்படுத்திங்கன்னா என்னென்னா இயேசு கிறிஸ்து வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முழு உலகத்துக்கு சத்தியம் போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை வந்துட்டு என்னென்னா புளிக்க வைக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும். புளிப்பு ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகுறதுன்னு பார்க்கும். ஒரு தயிர் வந்து புளிச்சதான் அது நல்ல ஒரு பாலில் தான் நினச்சது அந்த தயிராக மாறுதுன்னு பார்க்கும். புளிப்பு உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு தயிராக வந்து ஒரு கன்வெர்ட் ஆகுறதுன்னு பார்க்கும். அது புசிப்பிற்கு ஏதுவாக இருக்குன்னு பார்க்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட சொல்லும் போதுல நீங்கள் வந்துட்டு உலகமென்று சென்று சுவிசேஷ அறியுங்கள்னு சொல்கிறாரு. அது கொஞ்சம் புளித்தமாவு எனக்கு முழுவதும் புளிப்பு வைக்கிற போல இந்த உபதேசம் என்ன செய்யுது அங்கே போய் உலகமென்று சென்று சேரதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புளிப்பு சேராத எந்த பொருளுமே இல்லைன்னு பார்க்கும். நம்மளுடைய உணவுப் பொருளை எல்லா இதுலையுமே இந்த புளிப்பு ஆட் ஆகும், உப்பு ஆட் ஆகுன்னு பார்க்கும். இந்த உப்பு புளிப்பு தான் ஒரு பதார்த்தத்தை நம்ம சாப்பிட்ற பதார்த்தத்தை மெழுகேற்றுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். புளிப்புங்கிறதான விஷயம் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா துர்க்குணம் புல்லாப்புங்கிறதான தப்பான விதத்தில் வந்து ஒரு ஆங்கிளில் நினச்சிட்டாங்க சிலவங்க விளக்கம் கொடுக்காம பார்க்கும். இந்த புளிப்பு வந்து நல்ல புளிப்புன்னு பார்க்கும், இது நல்ல ஒரு விஷயம்னு பார்க்கும். புளிப்பு அதிகமாக ஒரு புளிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிலையோ இல்லாட்டி தோசையிலையோ அதிகமாக புளிப்பு ஆகிட்டுன்னு நினச்சிப்போம், சாப்பிட முடியாது, நினைச்சதை வெளியே கொட்ட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் பார்க்கும். அதே மாதிரி தான் உபதேசம் நினைச்சுறது மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதை தான் எதை சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பரிசேய சதீசருடைய அந்த புளித்த மாவுக்கு அந்த விஷயத்த சொன்னாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வாசிக்கலாம் மார்க்கு 8:31 வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 31. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். போதும் பார்க்கும். அந்த வந்துட்டு இந்த புளிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவங்க என்ன பாடுகளுக்கு உட்பட்டு அவரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொண்ட விஷயம் யாருன்னா இந்த புளித்தமாவு யாருன்னா அதாவது என்னென்னா கொஞ்சம் புளித்தமாகவும் அதே விஷயங்களே புளிக்கப்படுற விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்ப்போம். அப்போ இந்த வேதபர பரிசேயர்கள் தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவங்கள தான் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க
வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்து ரேன்சம், அதாவது அவர் வந்து கொல்றதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு அடிக்கிறதுக்கு இவங்க ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கும். இந்த மாவு பிசைய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவா கன்வெர்ட் ஆகணும்னா யாரால முடியும் பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு யாரும் இந்த புளிப்பு இந்த மாவுல எப்படி புளிப்பு வந்துச்சுன்னா இந்த வேதபர பரிசெயர் வந்துக்கிட்டு அந்த புளிப்பு சேர்ந்து இயேசு கிறிஸ்து ரேன்சம், இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு மரித்தாதான் இந்த உலகத்துக்கு வந்துக்கிட்டு என்ன ஜீவன் கொடுக்க முடியும். அந்த விஷயத்தை யார் பண்ணா பார்த்தீங்கன்னா இந்த புளிப்புள்ள இந்த வேதவர பரிசெயர் தான் அந்த பண்ணா பார்க்காதான் புளித்த மாவு கொப்பா இருக்குன்னு பார்க்கும். இந்த புளிப்பு உலகம் எல்லாம் என்ன செய்யுது, அதை வந்துட்டு இந்த சத்தியம் அது இந்த ரேன்சம் இயேசு கிறிஸ்து ரேன்சம் உலகத்தை பாவத்தை சுமந்து கொடுக்கிற தேவாட்டிக்குரிய இயேசு கிறிஸ்து ரத்தம் முழு உலகத்துக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அதாவது ஒரு அப்ளிகேஷனா மாறுற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 படி மாவுல அப்பங்கள் சுட்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு கொடுத்துக்கிறான்னு பார்க்கும். அந்த அப்பம் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 33-35 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனங்கள் 33 மற்றும் 35. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு சொல்றார், வானத்துல இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குற அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்றார். அதுக்கப்புறம் சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலம் பசியடையா, என்னிடத்துல விசுவாசம் வருகிறவன் ஒரு காலம் தாகமடையான். இந்த அப்பம் யாரை அடையாளப்படுத்தணும்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நம்ம போஜன பந்தியில் அந்த அப்பம் இருக்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துனா முதல் இயேசு கிறிஸ்துடைய அந்த ரேன்சம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அபிரகாம் வந்துட்டு ஆயத்து பண்ணி கொடுத்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அங்கே புதிய ஏற்பாட்டில் வர முடிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்து தன்னையே அப்பத்துக்கு நிலாட்டமாக சொல்லி இது வந்து பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குன்னு சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிற்க அந்த விஷயம் எதுனா இயேசு கிறிஸ்து தெய்வ ஆட்டுக்குட்டியை அவர் அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே வந்துட்டு என்ன சொல்லப்படுதுன்னா அபிரகாம் வந்து இளங்கன்றை அடித்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அதில் சமைச்சு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே போஜன பதார்த்தங்கள் அங்கே ஆயத்து பண்ணுறது பார்க்கும். இளங்கன்ற குறித்து இங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10 அதுக்கப்புறம் 21, 22, 23 பார்க்கும். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றாரு. அப்போ வந்துட்டு அதில் வந்து இளங்கன்ற குறித்து சொல்றான்னு பார்க்கும். நம்ம அதை கூட படிக்கலாம். லூக்கா 15, 10, 21, 22, 23. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 10, 21, 22 மற்றும் 23. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். அப்போதும் பார்க்கும். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஓமை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னு சொல்லி பின்பு அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் அதுங்கான விஷயத்த சொல்றான்னு பார்க்கும். இந்த ஓமையை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு பார்க்கும். அதனால நான் ஸ்கிரிப்ட் பண்ணி அதை வந்துட்டு கடந்து போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த வசனத்தை நம்ம பார்த்தோன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இளையகுமார் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆஸ்தியை நஷ்டப்படுத்தி ஆஸ்தி பங்கை பாகம் பிரித்து கொண்டு போகிறாரு. போய் நினைச்சிடாரு அந்த துன்மார்க்கமாக அதை வந்துட்டு அதை வந்து அனுபவிச்சு நஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் மனம் வருந்தி அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தன் தகப்பனை நோக்கி வர விஷயத்தை இடையில்படுத்தும் பார்க்கும். வந்ததுக்கப்புறம் அவனுக்கு நினைச்சது உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்து கொடுக்குறாரு. இவனுக்கு வந்து உடுத்துங்கள், மோதிரமும் பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்து கன்றை அடையுங்கள், புசிப்போன்னு சொல்லிட்டாரு. என் குமாரன் இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான்,
காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றால் அந்தபடியே சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இளைய குமாரை யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆதாமினுடைய சந்ததியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த சந்ததி என்ன செய்யாது, பாவத்துக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் மனம் திரும்பி வர்ற விஷயத்தை ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்த கன்று அடிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புகிற விஷயம் என்னென்னா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாச்சுங்கிறான விஷயம் எப்போ வந்துட்டு ஓப்பன் ஆகுன்னா இயேசு கிறிஸ்து வந்த காலத்தில் ஓப்பன் ஆகுது. இயேசு கிறிஸ்து மனம் திரும்புகிற சுவிசேஷம்னு சொல்கிறாரு. இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுக்காம பார்க்கும். அங்கே மனம் திரும்புறதுக்கான விஷயத்தை, அதாவது அந்த காரியத்தை யார் பண்ணுறா பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானர் பண்ணுறான்னு பார்க்கும். அதான் விஷயத்தை அடையாளப்படுத்துது. இங்கே கொழுத்து கன்று அடைக்கிற விஷயம் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்த பார்க்கும். அதான் கொழுத்து கன்று அங்கே சொல்லப்படுறது பார்க்கும். அப்போ மனம் திரும்பி வந்ததுக்காக அங்கே வந்து கொழுத்த கன்று அடித்து அங்கே வந்துட்டு ஒரு விருந்து படைக்கணும் பார்க்கும். அப்போ வந்து இந்த இளைய குமாரை யாரை அடையாளப்படுத்தினா வந்துட்டு யாரை பாவம் செய்த இது உலக மக்களை அடைய பார்க்கும். அதை தான் இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரரே, இளங்கன்றை குறித்து நம்ம பார்க்கும். எபிரேயர் 9:12 வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 9 வசனம் 12. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போது பார்க்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு இளங்காளை ரத்தத்தினாலே அடுங்கான விஷயம் பார்க்கும். அப்போ வந்துட்டு இளங்காளைங்கிறது எதுன்னா இளங்கன்றை அடையாளப்படுத்து. இவைகளின் ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு தரம் மகா பரிசுத்தலத்தை பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் சொல்லி போட்டு பார்க்கும். அப்போ இந்த இளங்கன்றை யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். பழைய ஏற்பாட்டில் நினைச்சிருவாங்க பாவ நிவர்த்தி பண்ணுறதுக்காக என்ன அடைக்கப்பட்டுனா இளங்கன்றை அங்கே அடிக்கப்படும் பார்க்கும். அதை கூட படிக்கலாம். லேவியாகமும் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லேவியராகமம் அதிகாரம் 4 வசனம் 14. அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு இளங்காளையை ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும். அந்த இளங்காளையை இளங்கன்றும் பார்க்கும். அந்த பலியிடுற விஷயம் யாரை அடைப்படுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை புதிய ஏற்பாட்டில் அங்கே செய்து முடித்தாருங்கான விஷயத்தை சொல்லப்படுறதும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் எசேக்கியேல் 46ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 46 வசனம் 7. போஜன பலியாக இளங்காளையோடே ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளோடே தன் திராணிக்கு தக்கதாய் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒரு படி எண்ணெயையும் படைக்க கடவன். போதும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஜன பலிக்காக இளங்காளையையும் ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டோட ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டியோட அப்படிங்கிற அனுஷயம் சொல்றான்னு பார்க்கும். ஒரு படிங்கிற அனுஷயம் சொல்லப்படும் பார்க்கும். போஜன பலிக்கு இளங்காளைன்னு சொல்றது பார்க்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து போஜன பலிங்கிற தேவ சித்தத்தை அடையாளப்படுத்துது. அது இளங்காளை யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும். ஒரு படி மாவு அப்படிங்கிற அனுஷயம் சொல்றாங்க. மாவை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பலிக்கு அங்கே வந்து செய்து வைப்பாங்கன்னு பார்க்கும். மாவு வந்து பண்ணி அனுப்பிச்சுறாங்க அப்பங்கள் சொல்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது ஒரு மரக்கால்ங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். இங்கே வந்து 3 படி மாவுங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது வந்து இந்த போஜன பதார்த்தம் யாரை அடையாளப்படுத்துனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ரான்சம் ஈடுபலியை இங்கே அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணெயிலே சமைக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்த பார்க்கும். இந்த வெண்ணெய் யாரை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதை கூட படிக்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14-15 வாசனம். ஏசாயா புஸ்தகம் அதிகாரம் 7 வசனங்கள் 14 மற்றும் 15. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். பார்க்கும். இந்த வெண்ணெயும் தேனையும் சாப்பிட்ற விஷயம் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அவர் இயேசு கிறிஸ்துவத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ வெண்ணெயிலையும் என்னதுக்காக பாலில் சமைச்சு அங்கே கொடுத்த விஷயம் எதை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இது வந்து அடையாளப்படுத்துது. இந்த இயேசு கிறிஸ்துவோடைய
ரேன்சம் ஈடுபலியை இதை அடையாளப்படுத்துகிற விஷயமா இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பால் சமத்த விஷயம் என்று பார்த்தீங்கன்னா பாலுங்கிறத எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால்னா ரத்தத்தில் வந்துட்டு ஒரு பகுதியாக வந்துட்டு சுத்திகரிக்கப்பட்டதும் பாலாக இருந்தது கன்வெர்ட் ஆகி அந்த இது வருதுன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு பாவ மன்னிப்பவும் அதுக்கப்புறம் ஒரு பசுத்தத்தை இங்கே கொண்டு ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அந்த இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா சத்திய உபதேசத்தை கொடுத்தார் பார்க்கும். களங்கம் இல்லாத ஞானப்பால் என்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுது பார்க்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 2:3 அதிகாரத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:3. பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 2 வசனம் 3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்போதும் பார்க்கும். என்ன சொல்ற, நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லா ஞானப்பால் மேல் வாஞ்சியாருங்கள். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு இந்த பால் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். அப்போ திருவசனத்தை யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பேசினான்னு பார்க்கும். ஒவ்வொரு வசனங்களும் தேவனுடைய சத்தியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால தான் அவர் சொல்றாரு சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். இந்த பாலுங்கிறத எதை அடையாளப்படுத்துனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். அது வந்து ஒரு பரிசுத்தத்தை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். யோவான் 17:17 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 17 வசனம் 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போதும் பார்க்கும் அந்த பால் எப்படி இருக்கு, ஒரு பரிசுத்தம் வெள்ளையா இருக்கு. அது என்னது, பரிசுத்தத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அது பால் எதுக்கு நம்ம ஒப்பனையா சொல்லணும்னா களங்கமில்லாத ஞானப்பால் மேல் இருக்கு. அது என்ன, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்குன்னு. அது களங்கமில்லாத ஞானப்பால் என்ன, திருவசனத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அந்த வசனம் யாரை அடையாளப்படுத்தும், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் பார்க்கும். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்கள் வசனமே சத்தியம் சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்ல முடிச்சு சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்கிற விஷயத்தை அவர் சொல்றான்னு பார்க்கும். அப்படின்னு பார்க்கும். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றான்னு பார்க்கும். நானே வழியா இருக்கிறேன் என்கிற விஷயத்தை அவர் சொல்றான்னு பார்க்கும். சத்தியமா இருக்கிறாருங்கிற விஷயத்தை அவர் சொல்றான்னு பார்க்கும். சத்தியம்னா அவர் அன்னமானவராக இயேசு கிறிஸ்துவை எங்க அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியா பார்க்குதுன்னா வெள்ளாட்டு பாலுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாலில் சமைக்கப்பட்ட விஷயத்தை சொல்லப்படுது பார்க்கும். அது கூட படிக்கலாம். நீதிமொழிகள் 27:27 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் வசனம் 27. வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். சரி. அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு பாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளாட்டு பால் வந்து உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் விலைக்கரின் பிழைப்புக்கும் போதுமானது இருக்கு. அப்போ வந்து பாலில் சமைச்ச விஷயம் எதை அடையாளப்படுத்தினா அது வந்து வெள்ளாட்டு பாலில் தான் எடுத்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சமைச்சு என்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா சமையலுக்கு எந்த இது யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு பால்னு பார்க்கும். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டார் ஆகாரத்துக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ அபிரகாம் வந்துக்கிட்டு பாலில் சமைச்ச விஷயம் என்னன்னா வெள்ளாட்டு பாலில் தான் எடுத்து இணைச்சிருப்பாரு, சமையல் பண்ணி கொடுத்துருப்பாரு பார்க்கும். இந்த வெள்ளாட்டு பாலுங்கிறது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எதை அடையாளப்படுத்தினா நம்ம இயேசு கிறிஸ்துடைய ரான்சம் பார்க்கும். அதான் பார்த்தீங்கன்னா பலியில் என்ன பண்ணுவாருன்னா வெள்ளாட்டை இந்த பலி செலுத்துகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளங்கன்றை பிடித்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த இடம் வேலைக்காரர்கிட்ட கையில் கொடுத்தா பார்க்கும். அந்த வேலைக்காரர்கள் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த போஜன பதார்த்தத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வேலைக்காரர் யாரை அடையாளப்படுத்துனா இஸ்ரவேல் ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த ஆடு அடித்து அங்கே சமைக்கிற விஷயம் யார் பார்த்தா அபிரகாம் வந்துட்டு எடுத்தாரு, கன்றை கொடுக்குறாரு. இவங்க வேலைக்காரரை அடித்து அங்கே வந்துக்கிட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு போஜன பதார்த்தத்தை ஆயுதப்படுறான்னு பார்க்கும். அபிரகாம் வந்து இந்த கன்றை பிடித்து கொடுக்குற விஷயம் கன்று யாரையும் நம்ம அடையாள இயேசு கிறிஸ்து பார்க்கும். அபிரகாம் யாரை அடையாளப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா அபிரகாமுடைய சந்ததியில் யார் வரா, இஸ்ரேல் ஜனங்கள் வரான்னு பார்ப்போம். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் யாரை வந்துட்டு இங்கே வந்து கன்று அடிக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அடிக்கிறாங்க. கன்றை பிடித்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குற விஷயம் பார்க்கும். இஸ்ரேல் அதாவது அபிரகாமுடைய சந்ததியில தான் யார் வந்துட்டா பார்த்தீங்கன்னா இந்த இவங்க பாருங்க யாரு
நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் வாரம் பார்க்கும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஆபிரகாம் விசுவாசித்தான், நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க விசுவாசிக்காம நீங்க என்ன கொள்ளை என்னை தேடுறீங்களே அங்கான விஷயத்த சொல்றான்னு பார்க்கும். அந்த வேலைக்காரை யாரை அடையாளப்படுத்தினா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 14. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ, ஏன் கொள்ளையானான்? அப்போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்து எரேமியா சொல்லும் போது சொல்றாரு, இப்போ இஸ்ரவேலர் பார்த்துட்டு சொல்றாரு, இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானாங்க. என்ன கொள்ளையானா காணாமல் போற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அவர் வந்து துரத்தி விடுற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு இவங்க வந்துட்டு மரண ஆக்கினைக்கு விட்டாதனால நினைச்சிட்டாங்க, இவங்க தேசத்துல வந்து துரத்தி விடப்படுறாங்கன்னு பார்க்கும். அப்போ இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனா அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ அப்படின்னு சொல்றான்னு பார்க்கும். அந்த வேலைக்காரன் யாரை அடையாளப்படுத்தினா இஸ்ரேல் ஜனங்களே அதை அடையாளப்படுத்தன்னு பார்க்கும். படிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 18. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்போதும் பார்ப்போம். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவ யார வந்துகிட்டு இயேசு கிறிஸ்துவ கொல்ல யார் இது பண்ணா பாத்தீங்கன்னா யூதர்ன்னு பார்க்கும். இந்த யூதர்கள் எங்க இருந்து வந்தாங்கன்னா ஆபிரகாமுடைய வழி தோன்றல் பார்க்கும். யூதாவர்களோட வம்சத்துல உள்ள பார்க்கும். இயேசு கிறிஸ்து யாருன்னா யூதர் தான் பார்க்கும். யூதா வம்சத்துல வந்தவங்க தான் பார்க்கும். யூதா வம்சத்துல வந்து யூதர்கள் சொல்லுவாங்க பார்க்கும். அந்த யூதர்கள் தான் இவங்கன்னு பார்க்கும். இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ கொல்ல அவங்க வந்துட்டு வகை தட்டுற விஷயத்தை அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அபிரகாமனுடைய தேவதூதரில் வந்து புசித்தான்னு பார்க்கும். அதை தான் பார்த்தோம். அந்த புசிக்கிற விஷயம் என்ன, தேவ சித்தம் செய்கிறது, அந்த விசுவாச மார்க்கத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 புருஷரில் வந்துக்கிட்டு 2 பேர் தேவ தூதர்கள் பார்க்கும். அந்த 2ங்கிறது தேவனுடைய சத்தியத்தை அடையாளப்படுத்துறதுன்னு கவனித்து சொல்லப்படும் பார்க்கும். 2 ஏற்பாடை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அது விசுவாச மார்க்கத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இந்த 2 ஏற்பாடை யார் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா விசுவாச பிள்ளைகள் நம்ம தான் வச்சிருக்கோம் பார்க்கும். இஸ்ரேல் ஜனங்க எதை வச்சிருக்காங்கன்னா தோரா நியாயப்பிரமாண புஸ்தகம் தீர்க்க தரிசன ஆகமத்தை தான் வச்சிருக்கான்னு பார்க்கும். அவங்க வந்துட்டு தோராங்கிறதான 5 ஆகமத்தை வச்சிருக்கான்னு பார்க்கும். நம்ம 2 புஸ்தகம்னு பார்க்கும். புதிய ஏற்பாடு பழையாருக்கு வச்சிருக்கிற தேவனுடைய பிள்ளையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசுக்கு அந்த புசித்தது யாரும் பார்த்தீங்கன்னா அந்த யாருன்றதாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்தது அங்கே அனுசரித்து சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அதை கூட நம்ம படிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 56, 57, 58 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனங்கள் 56, 57 மற்றும் 58. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கும் இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். போதும் பார்க்கும். இப்போ நான் சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அவன் பார்த்தீங்கன்னா அதான் விஷயம் பார்க்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஆபிரகாமை பார்க்க வராரு. ஆண்டவரே என்று சொல்லி எழுதுறாரு. அவன் பணிந்து கொண்டு கண்டு களி கூர்ந்து அவருக்கு எழுதியது ஒரு போஜன பதார்த்தத்தை ஆயத்து பண்ணி கொடுத்தாருன்னு பார்க்கும். இந்த ஆண்டவரே என்றால் என்ன நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அதனாலதான் சீசர்கள் சொல்றாரு, சீசர்கிட்ட சொல்ல முஸ்லிம் ஆண்டவரை இயேசு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரும் போதவராக இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவுவது உண்டானால் என்று ஆண்டவரே என்று. அப்போ வந்துட்டு அங்க பழைய ஏற்பாடுல ஆண்டவனே என்று சொன்னது யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் ஒரு விஷயம் பார்க்கும். அந்த விருந்து எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய ரான்சமை தான் அடையாளப்படுத்துது, ஈடுபலியை தான் அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 25 வசனங்கள் 6 முதல் 8 வரை. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும்
தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றிப் போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். போதும் பார்க்கும். கர்த்தர் இந்த மலையின் மேல் சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்த பண்ணுவார். அந்த மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மலை எதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். குளுமையான பதார்த்தம் இருக்கு. அந்த குளுமையான பதார்த்தம் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுது. பழமையான திராட்சை ரசம் சொல்றாரு. அது நியாயப்பிரமாணத்தை அது நிறைவேற்றி முடிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதை தான் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராட்சை ரசத்தை இது என் ரத்தமா இருக்கிறது. இது புதிய உடன்படிக்கைன்னு பார்க்க, பழைய ஏற்பாட்டோட அந்த திராட்சை ரசத்தை முடிச்சு புதிய உடன்படிக்கைங்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல அந்த பலியும் காணிக்கையும் இயேசு கிறிஸ்து ரான்சம் மூலமா அந்த முடிச்சு வைக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலமுள்ள பதார்த்தத்தையும் ஊனும் நிலமுள்ள பதார்த்தத்தையும் தெளிந்த பழமையான ரசத்தில் இருந்த விருந்தா இருக்கும். ஊனும் அப்படிங்கிற விஷயத்த என்ன, ஊனுங்கிறத என்ன, அதை ஒரு மாம்சத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு ஈடுபலி மூலமாக அந்த விஷயம் பார்க்க சொல்ற விஷயம். சகல ஜனங்கள் மேல முக்காட்டையும் சகல ஜாதிகளுக்கு மூடி இருக்கும் மூடலையும் இந்த மகளிலே அகச்சு போடுவார். அடுத்த எந்த மலைன்னா அந்த கொல்கத்தா மலையை அடையாளப்படுத்துது. அவர் மரணத்தை ஜெயமா விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி சுற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தர் இதை சொன்னாண்டு. இயேசு கிறிஸ்து ரான்சமை யாரு ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு அப்பீலுக்கு அதை அப்ளை ஆகும் பார்க்கும். அதை யாரு ஏற்றுக்கொண்டாங்கன்னா விசுவாச மார்க்கராகிய அபிரகாம் சந்ததியாகிய நாம் தான். அதை தான் அவங்க சொல்ற பார்த்தீங்கன்னா அதாவது உனக்குள் பூமியில உள்ள சகல ஜாதியும் ஆசிரியக்கப்படும் சொல்றாரு. அந்த சகல ஜாதின்னா அது நம்மளை தான் அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதை 9ஆம் வசனம் சொல்றாரு. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மளுடைய ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே கலிகுண்டு மகிழ்வு என்று சொல்லப்படும் அப்படின்னு சொல்றான்னு பார்க்கும். இவர் அபிராமனுடைய அந்த விருந்து எதை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரான்சம் ஈடுபலியை அதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். 3 படி மாவுங்கிற விஷயம் இயேசு கிறிஸ்து ரான்சம் ஈடுபலியை அடையாளப்படுத்தும். அப்போங்கிற விஷயத்தை எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். நானே ஜீவ அப்போங்கிற விஷயம் சொல்றாரு. இளங்கன்றை எதை அடையாளப்படுத்தினா இயேசு கிறிஸ்துவத்தை அடையாளப்படுத்துது. மனம் திரும்ப ஒரு பாவிக்காக அடிக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துது. வெண்ணெய் பால்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 3 புருஷர்களை ஒன்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 2 தூதர்கள், 2 ஏற்பாடுகளை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதுதான் அபிரகாமுடைய போஜன பதார்த்த விருந்துங்கிற விஷயம் பார்க்கும். 2 விதமான விருந்துங்கிற விஷயத்தை தலைப்பின் கீழே அந்த வேதவசனத்தை பார்த்தோம். முதலாவது பார்த்தீங்கன்னா அபிரகாமுடைய அவர் விருந்து போஜனம் பண்ணது இயேசு கிறிஸ்து ரான்சம் ஈடுபலியை அடையாளப்படுத்துது. அது அபிரகாமுடைய உட்கார்ந்து சாப்பிட்ட விஷயம்னா விசுவாச மார்க்கத்தாரோட உட்கார்ந்து சாப்பிட்ற விஷயம் எதுன்னா போஜன பதம்னா தேவ சித்தத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். விசுவாச மார்க்கத்துக்காக தேவன் அடைக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக அந்த செயல்பட்ட விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். ஒரு விருந்தை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்து முடித்தோம். 2வது விருந்துங்கிற விஷயம் கிதியோனுடைய பாடத்தில் அடுத்த பாடத்தில் பார்த்து முடிக்கலாம் பார்க்கும். இவளோட பொறுப்புடைய கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.